வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ஹிஸ்டாரிக் நாவல் தான் பார்க்க போகிறேன். அதோடைய டைட்டில் என்னன்னா ஹென்ரி ஃபோர்ட் பார்ட் 1. இது வந்து யார் எழுதியிருக்கானா வில்லியம் ஷேக்ஸ்பியர். கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் கிங் ஹென்ரி த ஃபோர்த். இது வந்து யாருன்னா இங்கிலாந்துடைய கிங். நெக்ஸ்ட் கேரக்டர் பிரின்ஸ் ஹாரி இல்லைனா வந்து ஹேல். இது வந்து யாருன்னா ஹென்ரி ஃபோர்த்துடைய ஃபர்ஸ்ட் சன். நெக்ஸ்ட் கேரக்டர் லார்ட் ஜான் ஆஃப் லான்செஸ்டர். இது வந்து யாருன்னா கிங் ஃபோர்த்துடைய செகண்ட் சன். நெக்ஸ்ட் கேரக்டர் ஏர்ல் ஆஃப் வெஸ்ட்மோர்லாண்ட். நெக்ஸ்ட் கேரக்டர் ஏர்ல் ஆஃப் வாட்செஸ்டர். நெக்ஸ்ட் கேரக்டர் ஏர் ஆஃப் நார்த்தம்பர்லாண்ட். நெக்ஸ்ட் கேரக்டர் ஹாட்ஸ்பர் யாருன்னா நார்த்தம்பர்லாண்டுடைய சன். நெக்ஸ்ட் கேரக்டர் லேடி பர்சி வந்து யாருன்னா ஹாட்ஸ்பருடைய ஒய்ஃப். நெக்ஸ்ட் கேரக்டர் மார்டிமர் யாருன்னா ஹாட்ஸ்பருடைய பிரதர் இன்லா. நெக்ஸ்ட்டு ஏர்ல் ஆஃப் டக்லஸ், சர் ரிச்சர்ட் வர்னர், ஆர்ச் பிஷப் ஆஃப் யார்க். இவங்க எல்லாம் வந்து யாருன்னா ஹென்ரி ஃபோர்த்துடைய ரிபல்ஸ். நெக்ஸ்ட் கேரக்டர் சர் ஜான் ஃபால்ஸ்டிஃப். இவர் வந்து ஒரு காமெடி பர்சன் அண்ட் ஹாரியுடைய ஃப்ரெண்டும். ஓகே, சம்மரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஹென்ரி ஃபோர்த் அண்ட் வெஸ்ட்மோர்லாண்ட் இவங்க ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹென்ரி ஃபோர்த் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் வந்து ஜெருசலேம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருக்காரா. இப்போ அவருக்கு வந்து ரொம்ப சின்னாக இருக்கிறாரு. ஸோ ஜெருசலமில் போய் அவருடைய சின் எல்லாமே வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் வந்து இருக்கிறாரா. பட் அவர் வந்து எந்த சின்னில் இருக்கிறாரு அப்படின்னா ரிச்சர்ட் செகண்ட் வந்து இறந்து போயிருப்பார். ஸோ அவரை வந்து கில் பண்ணி தான் வந்து அவர் வந்து இறந்தார். ஸோ அதில் ஒரு பார்ட் தான் வந்து யார் இந்த ஹென்ரி ஃபோர்த்துக்குமே ரிச்சர்ட் செகண்ட் இறந்ததெல்லாம் வந்து பங்கு இருக்குது. அதனால தான் ஜெருசலேமில் போய் இந்த ஜின் எல்லாமே வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாராமா பிளான் பண்ணுறான். பட் அவரால் வந்து என்ன செய்யலாம் போக முடியலையா. ஏன்னா இப்போ அங்கே வந்து சிவில் வார் வந்து இங்கிலாந்தில் வந்து போய்கிட்டு இருக்கிறதுனால அவரால் வந்து ஜெருசலேமுக்கு போக முடியலை. அதனால் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் வந்து இந்த வாரெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் இனி வந்து ஜெருசலேமுக்கு போக முடியும் அப்படின்னு வந்து யார்கிட்ட சொல்கிறாருன்னா வெஸ்ட்மோர்லாண்ட் கிட்ட சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து வெஸ்ட்மோர்லாண்ட் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா மார்டிமர் வந்து பேட்டிலுக்கு வந்து போயிருந்தார். ஸோ அவர் என்ன செஞ்சிட்டாரு ஃபெயில் ஆகிட்டார். ஆனால் யார் வந்து வின் பண்ணது அப்படின்னா கிளைட்னோட் வந்து வின் பண்ணிட்டார். ஸோ இப்போ வந்து அவர் வந்து மார்டிமர் வந்து ஃபெயில் ஆனார்லே. பட் என்னாச்சுன்னா மார்டிமர் வந்து யாரை வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னா கிளைட்னோருடைய டாட்டரை வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஹாட்ஸ்பர் வந்து யாரை வந்து டிஃபீட் பண்ணாங்கன்னா டக்லஸ் இன் ஸ்காட்லாண்டை வந்து டிஃபீட் பண்ணார். பட் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ப்ரிசனில் வந்து கொஞ்சம் பீப்புள்ஸை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்களாமா. ஸோ அவங்கள வந்து விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போ ஹென்ரி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த ப்ரிசனில் இருக்கிறவங்கள விட்டால் தானே நமக்கு வந்து காசு கிடைக்கும், நமக்கு வந்து நிறைய காசுமே வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதனால் அவங்கள எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக வந்து ஆர்டர் போடுறாரு. ஹென்ரி ஃபோர்த்து வந்து அவருடைய சன் ஆனால் ஹாரியை வந்து திங்க் பண்ணி அவர் வந்து சேடாக இருக்கிறாரு. ஆனால் ஹாரி வந்து எங்கேயுமே வந்து போக மாட்டேங்கிறான், ஒரு வாரன்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறான். அவன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இதெல்லாம் நினச்சி வந்து ஹாரி வந்து ஹென்ரி த ஃபோர்த்து வந்து என்ன செய்கிறாரு ஹாரியை பற்றி ரொம்ப வந்து சேடாக வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஹாட்ஸ்பர் யார் நார்த்தம்பர்லாண்டுடைய பையன். ஸோ ஹாட்ஸ்பர் வந்து என்ன பண்ணுறான்னா வாருக்கு எல்லாமே வந்து போகிறான். அதனால் நார்த்தம்பர்லாண்டுக்கு அவனுடைய பையனை ஹாட்ஸ்பரை பற்றி பெருமையாக சொல்லலாம். ஆனால் எனக்கு பையனை பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஹென்ரி ஃபோர்த் வந்து சேட் ஆகி இருக்கிறாரு. பிரின்ஸ் ஹாரியும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஹாப்பியாக வந்து பேசி சிரிச்சிட்டு ஜாலியாக வந்து இருக்கிறாங்க. அண்ட் ஃபால்ஸ்டாஃப் நம்ம நேரமே கேரக்டர் வந்து பார்த்தோம் இல்லையா. ஃபால்ஸ்டாஃப் யார் ஹாரியுடைய ஃப்ரெண்டு. ஸோ ஃபால்ஸ்டாஃபுக்கு வந்து இந்த திருட்டு வேலையெல்லாம் உண்டு. போய் திருடுற அந்த வேலை எல்லாமே வந்து யாருக்கு இருக்குது ஃபால்ஸ்டாஃபுக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ ஃபால்ஸ்டாஃபும் அவனுடைய ஃப்ரெண்டும் வந்து என்ன ஹாரிக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நாங்கள் திருட போகிற டைமில் நீ வந்து ஏன் கூட வா அப்படின்னு என்ன செய்கிறாங்க ஹாரியை வந்து கூப்பிடுறாங்க. ஸோ ஹாரியும் வந்து என்ன செய்கிறான் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஹாரியும் அவனுடைய ஃப்ரெண்டும் வந்து என்ன வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அவன் வந்து ஃபால்ஸ்டாஃப் வந்து திருடுறத நம்ம வந்து திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து பிளான் பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா ஹென்ரி ஃபோர்த் வந்து கோவமாக வந்திருக்கிறாரு. ஏன் அவர் வந்து கோவமாக இருக்கிறார் அப்படின்னா, நேரமே அவர் வந்து ப்ரிசனரை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லியிருந்தார் இல்லையா, பட் ஹாட்ஸ்பர் என்ன செய்யலை, கேட்கலை. ஹென்ரி ஃபோர்த்து சொன்னதை வந்து கேட்கலை. ஸோ அதனால் இப்போ ஹென்ரி ஃபோர்த்து வந்து கோவமாக இருக்கிறாரு. ரிச்சர்ட் செகண்ட் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா, ரிச்சர்ட் செகண்டுடைய பீரியடுக்கு ஆஃப்டர் மார்ச்சிமர் தான் வந்து யாராக இருக்கணும், கிங்காக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. பட் என்ன ஆச்சுன்னா ஹென்ரி ஃபோர்த் வந்து என்ன செஞ்சிட்டாரு, ரிச்சர்ட் செகண்டை கில் பண்ணிவிட்டு அவரே வந்து சீக்கிரமாக என்ன செஞ்சிட்டாரு, கிங் ஆகிட்டார். ஸோ இதில் வந்து அங்கே வந்து இதுவும் வந்து ஒரு சின்ன கிளாஷில் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் இப்படி அவர் கில் பண்ணிவிட்டு அந்த கிங் ஆனதுனால இவர் சொல்கிற எல்லா விஷயமே எல்லோரும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இப்போது ஹென்ரி ஃபோர்த்து சொல்கிறத வந்து யாரும் கேட்காதனால இப்போது ஹென்ரி ஃபோர்த்துக்கு யாரை வந்து பிடிக்கலை, மார்ட்டிமரை வந்து பிடிக்கலை. நெக்ஸ்ட் அங்கே வந்து யார் வாரா அப்படின்னா வாட்செஸ்டர் வந்து வாராரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹாட்ஸ்பர் வந்து யார் கூட வந்து அலைன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னா, டக்ளஸுடைய டாட்டர் ஸ்காட்லாண்டில் வந்து ஒரு அலைன்ஸ் வந்து வச்சுருக்கணும். அண்ட் நார்த்அம்பர்லாண்ட் வந்து யார் கூட வந்து அலைன்ஸ் வச்சுருக்கணும்னா ஆர்ச் பிஷப் எங்கே யார்க்கில். ஸோ இவங்க 2 பேரும் இப்படி மாற்றி மாற்றி அலைன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து யார் சொல்கிறா, வாட்செஸ்டர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆகணும், எல்லாருமே வந்து சேரணும். நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்தால் ஹென்ரி ஃபோர்த்தை என்ன செய்யலாம், ஃபெயில் பண்ணலாம். ஸோ ஹென்ரி ஃபோர்த்தை நம்ம வந்து ஃபெயில் பண்ணிவிட்டு இந்த இங்கிலாந்தை வந்து என்ன செய்யலாம், 3ஆக வந்து டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து இப்போ வந்து ஐடியா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகுதுன்னா, சாம்பர்லைன் வந்து என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாருன்னா, ஒரு ட்ராவலர் வந்திருக்காரு. அந்த ட்ராவல் வந்து ஒரு ரிச் மேன். அந்த ட்ராவலர் கையில் வந்து 300 மார்க்ஸ் ஆஃப் கோல்டு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சாம்பர்லைன் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இந்த விஷயம் யாருக்குமே வந்து தெரிய வருதுன்னா, ஃபால்ஸ்டஃப்க்குமே வந்து தெரிய வருது. ஸோ ஒரு ரிச் மேன், இவர்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு உள்ள விஷயம் வந்து ஃபால்ஸ்டஃப்க்கும் தெரிய வருது. நம்ம நேரமே பார்த்தோம் ஃபால்ஸ்டஃப்பும் வந்து இந்த திருட்டு வேலையெல்லாம் உண்டு அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து ஃபால்ஸ்டஃப் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து இன்வைட் பண்ணிவிட்டு அந்த ட்ராவலை வந்து அட்டாக் பண்ணி என்ன செய்கிறாங்க, காசை வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து ஃபால்ஸ்டஃப் என்ன செய்கிறாரு, அந்த ட்ராவலரை அட்டாக் பண்ணி காசை வந்து எடுத்துக்கிறாரு. ஹாட்ஸ்பர் வந்து என்ன பண்ணுறாரு, இப்போ இந்த ட்ராவலுடைய காசெல்லாம் யார் கையில் இருக்குது, ஃபால்ஸ்டஃப் கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஹாட்ஸ்பர் வந்து யாரை அட்டாக் பண்ணுறாரு, ஃபால்ஸ்டஃபை வந்து அட்டாக் பண்ணி அந்த காசு எல்லாமே வந்து எடுத்துக்கிறாரு. ஃபால்ஸ்டஃபுக்கு வந்து எகெயின்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ண முடியாது, ஏன்னா அவர் கொஞ்சம் வண்ணமாக இருப்பாராமா. அதனால் அவருக்கு வந்து என்னது திரும்ப வந்து ஃபைட் பண்ண முடியாது. அண்ட் ஃபால்ஸ்டஃபுக்குமே வந்து இது ஹாட்ஸ்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டுமே என்ன செய்யாது, தெரியாது. நெக்ஸ்ட்டு ஹாட்ஸ்பர் வந்து என்ன செய்கிறாருன்னா, எல்லாருக்குமே வந்து லெட்ரு எழுதுறாரு. எதுக்காக அப்படின்னா, ஹென்ரி ஃபோர்த்துக்கு வந்து எகெயின்ஸ்டாக இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் இந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து ஹாட்ஸ்பருக்கு வந்து ரிட்டன் கிடைக்குது. ஸோ எப்படி அதில் எழுதியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஹென்ரி ஃபோர்த்துக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட்ஸ்பருக்கு வந்து எகெயின்ஸ்டாக வந்து லெட்டர் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்ததுமே வந்து ஹாட்ஸ்பர் வந்து என்னது ரொம்ப வந்து சேடாக இருக்கிறாங்க. ஸோ இது அவர் சேடாக இருக்கிறது யார் பார்க்குறாரு அப்படின்னா, ஹாட்ஸ்பருடைய ஒய்ஃப் வந்து பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு அவங்க வந்து ரீசன் கேட்குறாங்க, ஏன் நீ சேடாக இருக்கிற அப்படின்ட்டு. ஆனால் ஹாட்ஸ்பர் வந்து எந்த ஒரு ரீசனுமே சொல்லாமல் அந்த பேலஸ்லேருந்து என்ன செய்கிறாரு, லெஃப்ட் ஆகுறாரு. நெக்ஸ்ட் மறுபடியும் வந்து அந்த காசு திருடின அந்த மேட்ருக்கே வந்து வராங்க. ஃபால்ஸ்டஃப் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து அந்த ட்ராவலரை வந்து அட்டாக் பண்ணி காசு எல்லாமே வந்து வாங்கிட்டேன். நான் எடுத்ததுக்கு அப்புறமா 100 பீப்புள்ஸ் வந்து வந்தாங்க, வந்து என்ன செஞ்சாங்க, என்னை வந்து அட்டாக் பண்ணிவிட்டு அந்த காசு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ என்னால் வந்து அந்த 100 பீப்புள்ஸ் கிட்ட வந்து அட்டாக் பண்ண முடியலை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த டைமில் வந்து வேறு வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, யார், இந்த ஹாரி வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, வேறு யாரும் வரல, நான் தான் வந்தேன், நாங்கள் தான் வந்தோம் அப்படின்ட்டு. அப்போ ஃபால்ஸ்டஃப் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு தெரியும் நீங்கள் தான் வந்தீங்க, அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட ஃபைட் பண்ணலை. ஆனால் ஹாரிக்கு வந்து என்னது தெரியும், ஃபால்ஸ்டஃப் வந்து சும்மா தான் உருட்டுறாரு அப்படின்ட்டு. அதனால் இவருக்கு வந்து திரும்ப அவர்கிட்ட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் என்ன செய்கிறாரு, சரி ஓகே அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, ஹாரி அதை அப்படியே வந்து விடுறாரு. கிங் ஹென்ரி வந்து ஹாரியை வந்து இன்வைட் பண்ணுறாரு. ஸோ எதுக்காக இன்வைட் பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்காட்லாண்டும் வேல்ஸும் வந்து நமக்கு எகெயின்ஸ்டாக வந்து இருக்கிறாங்க, அதனால் சீக்கிரமாக வா அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. அந்த டைமில் ஷெரீஃபுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, ட்ராவலருடைய காசை வந்து யாரோ திருடிட்டாங்க அப்படின்ட்டு.
ஸோ இந்த விஷயம் வந்து ஹாரிக்கும் வந்து தெரிய வருது. அப்போ ஹாரி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாளைக்கு இந்த காசை நாங்கள் வந்து திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து ஹாரி வந்து என்ன செய்கிறார் சொல்கிறார். ஸோ காசு வந்து யார் கையில் தான் இருக்குது, ஹாரிக்கு கையில் தான் இருக்குது. ஸோ ஹாரி வந்து என்ன சொல்கிறார், நாளைக்கு நாங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகுதுன்னா, ரிபல்ஸ் வந்து இப்போ எங்கே இருக்காங்கன்னா ஆர்ச் பிஷப் ஆஃப் யார்க்கில் வந்து இருக்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து நிறைய ஆர்மீஸை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க ஜாவிஷ்பரிக்கு எகெயின்ஸ்டாக. அண்ட் எப்படி வந்து இங்கிலாந்தை வந்து செப்பரேட் பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், எப்படிலாம் டிவைட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த பார்ட்டை யாருக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் இப்போ அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இங்கிலாந்து வந்து மார்டிமருக்கு வந்து போகுது. அப்படி இங்கிலாந்து வந்து மார்டிமருக்கும், ஸ்காட்லாண்டு வந்து யாருக்கு அப்படின்னா ஹாட்ஸ்பருக்கும், வேல்ஸ் வந்து கிளிண்டருக்கும், அப்படி 3 பேருக்காக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து வந்து மார்டிமருக்கும், ஸ்காட்லாண்டு வந்து ஹாட்ஸ்பருக்கும், வேல்ஸ் வந்து கிளிண்டருக்கும். ஹாரி வந்து ஹென்ரி கிங்கை வந்து மீட் பண்ணுறாரு. ஸோ மீட் பண்ணுற டைமில் வந்து ஹாரி வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, கொஞ்சம் மிலிட்ரி கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாரு. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஹாரியுமே வந்து என்ன செய்கிறாரு, நிறைய பீப்புள்ஸ் கூட வந்து ஜாயின் ஆகி எங்கே வந்து போகிறதுக்காக ரெடி ஆகுறாங்க அப்படின்னா, ஷாவிஷ்பரிஸ் போகிறதுக்காக வந்து ரெடி ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹாட்ஸ்பருக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, நார்த்தம்பர்லேண்ட் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அண்ட் ஃபால்ஸ்டாப்புக்கு வந்து இப்போ கையில் கொஞ்சம் காசு கிடைக்குது. ஸோ எதுக்காகனா, வாருக்காக சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்து கொஞ்சம் காசு கிடைக்குது. ஆனால் ஃபால்ஸ்டாப் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த காசை வந்து அவரே வந்து எடுத்துகிட்டு அவர் வந்து வேறு பீப்புள்ஸை வந்து இன்வைட் பண்ணுறாரு. ஸோ யாரெல்லாம் இன்வைட் பண்ணுறாரு அப்படின்னா, ஃபைட் பண்ண தெரியாதவங்க, ரோட்டில் சும்மா வந்து போய்கிட்டு இருக்கிறவங்க, அண்ட் ப்ரிசனில் இருக்கிறவங்க, லவ்வர்ஸ், இப்படிப்பட்ட வேறு என்ன செய்கிறாரு, கலெக்ட் பண்ணுறாரு. இனி ஒரு சைடில் ஹாட்ஸ்பரும் டக்ளஸும் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, எப்போ நம்ம போகலாம், வாருக்கு வந்து எப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த விஷயங்களை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் வந்து சர் வால்டர் பிளண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அரைவ் ஆகிறாரு. ஸோ ஒரு மெசஞ்சராக வந்து அரைவ் ஆகிறாரு. அண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை வந்து கிங் ஹென்ரி தான் வந்து விட்டாங்க இங்கே. ஸோ உங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து என்கிட்ட சொல்லுங்கள், நான் வந்து எல்லாமே வந்து சால்வ் பண்ணி வைக்கிறேன். அப்போ நமக்கு வந்து வார் வேண்டாம், ஸோ வாரை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், அவங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சர் வால்டர் பிளண்ட் வந்து சொல்லுறாரு. அவங்களுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னதுமே யார் இந்த ஹாட்ஸ்பர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கிங் ஹென்ரி வந்து இங்கிலாந்துக்கு வந்து வந்தார், ஓகே அது ஓகே. அண்ட் ஆனால் அவர் வந்து வந்த டைமில் வந்து என்ன சொன்னார், அவருடைய லான்செஸ்டர், அவருடைய டைட்டில் வந்து அவருக்கு வந்து திரும்ப வேணும். ஆனால் அவர் வந்து என்ன செய்ய மாட்டார், ரிச்சர்ட் செகண்டை வந்து த்ரோன்லேருந்து துரத்த மாட்டேன்னு சொன்னார். அண்ட் அவருக்குமே அந்த த்ரோன் வேண்டாம் அப்படின்னு வந்து சொன்னார். பட் அவர் வந்து வந்ததுக்கப்புறம் என்ன செஞ்சார், ரிச்சர்ட் செகண்டை வந்து கில் பண்ணிவிட்டு அந்த த்ரோனையுமே அவர் தானே எடுத்தார். வர்றதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னார், வந்ததுக்கப்புறம் வந்து செஞ்சது வேறு, அது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து இப்போ சொல்லுறா அப்படின்னா, ஹாட்ஸ்பர் வந்து சொல்லுறாரு. இப்போ வந்து ஆர்ச் பிஷப் ஆஃப் யார்க் வந்து ரொம்ப வந்து பயப்படுறாரு. அண்ட் அவர் வந்து என்ன வந்து திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து ஹென்ரி ஃபோர்த்துக்கு எகென்ஸ்டாக இருக்கிறாரு. அண்ட் அவர் வந்து நிறைய லெட்டர்ஸ் வந்து அவருடைய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிஸுக்கு வந்து சென்ட் பண்ணுறாரு. சென்ட் பண்ணி என்ன கேட்குறாரு அப்படின்னா, மிலிட்ரி சப்போர்ட் வந்து கேட்குறாரு. நெக்ஸ்ட்டு ஹென்ரி என்ன செய்கிறாரு, கிங் ஹென்ரி வந்து யாரை வந்து மீட் பண்ணுறாரு அப்படின்னா, வார்செஸ்டரை வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிவிட்டு என்ன வந்து சொல்லுறாரு அப்படின்னா, நான் வந்து எல்லாமே வந்து ஃபர்கியூ பண்ணுறேன், நீங்கள் பண்ண விஷயம் நான் பண்ண விஷயம் எல்லாமே வந்து ஃபர்கியூ பண்ணுறேன். பட் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா ரிபல்ஸும் வந்து என்ன செய்யணும், எல்லாத்தையுமே என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோமோ எல்லாமே வந்து என்ன செஞ்சாச்சு, ஃபர்கியூ பண்ணியாச்சு. பட் நீங்கள் என்ன செய்யணும், திரும்ப வந்து போகணும், வார் வந்து வேண்டாம், திரும்ப வந்து போய்க்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் வார்செஸ்டருக்கு வந்து கிங் ஹென்ரிக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து கிடையாது. ஸோ கிங் ஹென்ரி சொல்கிறது இன்னுமே நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து ரிச்சர்ட் செகண்டை வந்து இப்படி பண்ணிட்டார் இல்லையா, அதனால் யாருக்குமே வந்து கிங் ஹென்ரியுடைய மேலே என்ன செய்யலை, நம்பிக்கை இல்லை. இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய வருது, கண்டிப்பாக வந்து வார் இருக்கும், வார் வந்து கேன்சல் ஆகாது அப்படின்ட்டு. அதனால் கிங் ஹென்ரி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் வந்து ஃபைட் பண்ண போகிற எல்லாருக்குமே வந்து அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி உள்ள ட்ரெஸ் வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்குறாங்க. அண்ட் எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிட்டு என்ன செய்கிறாங்க, வாருக்கு வந்து போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக அவர் இப்படி பண்ணுறாருன்னா, அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஃபர்ஸ்ட் வந்து பிளண்ட் வந்து எங்கே போகிறாரு, டக்ளஸ்கிட்ட வந்து போகிறாரு. ஸோ பிளண்ட்டை வந்து டக்ளஸ்கிட்ட போனதுமே டக்ளஸ் வந்து என்ன சொல்கிறார்,
நான் இப்போ தான் வந்து லார்ட் ஸ்ட்ராஃபோர்டை வந்து கில் பண்ணேன், அவருமே வந்து கிங்கை மாதிரி தான் வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, இப்போ நீயுமே அதே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்க, இனி எத்தனை பேர் தான் வந்து ஹென்ரி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர போகிறீங்க அப்படின்னு தான் வந்து கேட்குறாரு. ஸோ இப்போ டக்ளஸுக்குமே வந்து புரிஞ்சிச்சு எல்லாருமே வந்து கிங் ஹென்ரி மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன செய்கிறாங்க, அங்கே வந்து ஃபைட் பண்ணுறாங்க, நிறைய பீப்புள்ஸ் வந்து வராங்க. இப்போ வந்து டக்ளஸ் வந்து பிளண்டை வந்து கொண்டுட்டார். ஸோ இப்போ பிளண்டும் வந்து என்ன செஞ்சிட்டாரு, கில் ஆகிட்டார், இறந்து போயிட்டார். ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்னா டக்ளஸ் வந்து கிங் ஹென்ரியை வந்து மீட் பண்ணுறாரு அண்ட் 2 பேருமே வந்து ஃபைட் பண்ணுறாங்க. 2 பேரும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் பிரின்ஸ் ஆஃப் ஹாரி அங்கே வந்து வராரு. பிரின்ஸ் ஆஃப் ஹாரி அங்கே வந்ததுக்கப்புறம் டக்ளஸும் பிரின்ஸ் ஆஃப் ஹாரி 2 பேருமே வந்து ஃபைட் பண்ணுறாங்க. இப்போ வந்து கிங் ஹென்ரி 4th வந்து அவருடைய சன் ஆன ஹாரி கிட்ட வந்து ரொம்ப ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு பிரின்ஸ் ஹாரி வந்து ஹாட்ஸ்பரை வந்து மீட் பண்ணுறாரு. ஸோ 2 பேருமே நெக்ஸ்ட் என்ன செய்கிறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஃபால்ஸ்டாஃப் வந்து வராரு, வந்து என்ன செய்கிறாரு, பிரின்ஸ் ஹாரியை வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக என்கரேஜ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு யார் வந்து வாரா அப்படின்னா டக்ளஸ் வந்து வாராரு. அவரும் வந்து ஃபைட் பண்ணுறாரு. யார் கூடனா ஹாட்ஸ்பர் கூட. இப்போ எல்லாருமே சேர்ந்து வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹாட்ஸ்பர் என்ன செய்கிறாரு, இறந்தது மாதிரி வந்து கீழே வந்து விழுறாரு. அதுக்கப்புறமா டக்ளஸ் வந்து என்ன செய்கிறாரு, அந்த பிளேஸை விட்டு லெஃப்ட் ஆகுறாரு. நெக்ஸ்ட்டு ஹாரி அண்ட் ஹாட்ஸ்பர் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஹாரி வந்து ஹாட்ஸ்பரை வந்து கில் பண்ணுறாரு. ஃபால்ஸ்டாஃபும் வந்து இறந்தது மாதிரி வந்து என்ன செய்கிறாரு, கீழே வந்து விழுறாரு. இப்போ வந்து ஹாரி வந்து சேடாக இருக்கிறாரு. அண்ட் சேட் ஆகிட்டு ஏன் வந்து சேட் ஆகிறாரு, அவருடைய ஃப்ரெண்ட் இல்லையா, ஹாரியுடைய ஃப்ரெண்டு தானே ஃபால்ஸ்டாஃப். ஸோ வந்து சேட் ஆகிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அந்த பிளேஸை விட்டு லெஃப்ட் ஆகிறாரு. ஆக்சுவலாக அவங்க வந்து நிஜமாகவே வந்து இறந்து போகலை, ஜஸ்ட் தே ஆர் ஆக்டிங். ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க, ஆக்ட் தான் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து ஃபால்ஸ்டாஃப் வந்து எந்திரிச்சு என்ன செய்கிறாரு அப்படின்னா ஹாட்ஸ்பரை வந்து கில் பண்ணுறாரு. கில் பண்ணிவிட்டு என்ன செய்கிறாரு, அவர் தான் வந்து ஹாட்ஸ்பரை வந்து கில் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து ப்ரௌடாக வந்து சொல்லிக்கிறாரு. ஹாரி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து கில் பண்ணல, நான் தான் அவனை வந்து கில் பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ ஃபால்ஸ்டாஃப் வந்து என்ன சொல்கிறாருல, நீ வந்து என்ன செஞ்ச, அங்கேருந்து லெஃப்ட் ஆன, நீ லெஃப்ட் ஆன, நான் வந்து எந்திரிச்சேன், அவனுமே வந்து எந்திரிச்சா, நெக்ஸ்ட்டு 2 பேருமே வந்து 2 பேருமே வந்து ஃபைட் பண்ணோம், அப்படி நான் அவனை வந்து கில் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் ஹாரிக்கு வந்து புரியுது இது வந்து பொய் தான் அப்படின்ட்டு. பட்டால்ஜா வந்து என்ன செய்கிறான், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து லீவ் பண்ணுறான். ஃபைனலாக வந்து கிங் ஹென்ரி வந்து என்ன செஞ்சிட்டாரு, வாரில் வந்து வின் பண்ணிட்டார். ஸோ அவர் வந்து டெத் பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. யாருக்கெல்லாம்னா வெர்னோர் அண்ட் வான்செஸ்டருக்கு வந்து டெத் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. பிகாஸ் அவங்க வந்து மெசேஜை வந்து ப்ராப்பராக வந்து டெலிவர் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுதுன்னா, டக்ளஸை வந்து ஹாரி கிட்ட வந்து கொடுத்துட்டு அவனுக்கு வந்து ஏதாவது வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக வந்து சொல்லுறாங்க. பட் ஹாரி வந்து என்ன செய்யலை, இல்லை அவனுக்கு பனிஷ்மெண்ட் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஃப்ரீயாக வந்து விடுறாரு. நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் த நாவலில் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா, ஹென்ரி வந்து அவருடைய ஆர்மியை வந்து 2ஆக வந்து டிவைட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஆர்மி வந்து எங்கே போகுதுன்னா யார்க் வந்து போக சொல்கிறாரு. யாரை வந்து அட்டாக் பண்ணுறதுக்குன்னா ஆர்ச் பிஷப் ஆஃப் யார்க்கை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ செகண்டாக வந்து டிவைட் பண்ணவங்கள வந்து எங்கே போக சொல்கிறாங்க அப்படின்னா வேல்ஸில் போய் வந்து யாரை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னா கிளின்ட்ரை வந்து அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன தான் நமக்கு வந்து எனிமீஸ் வந்து இருக்காது, ஸோ இவங்களெல்லாம் போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை விட இந்த நாவலை வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் ஹென்ரி 4th Part 1. இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் ரிலேட்டட் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.